கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆதியாகமம் 12:7-8 கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். பின்பு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான்னு இங்கே நாம வாசிக்கிறோம். ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவர் சொன்னபடி கானானுக்கு வந்து சேர்ந்தான். இப்போ 2வது விசையா கர்த்தர் ஆபிரகாமை சந்திக்கிறாரு. அந்த சந்திப்புக்கு பிறகு அவன் கர்த்தரை தொழுது கொண்டதை நாம பார்க்கிறோம். இந்த வருடம் நாம குடும்ப முகாமில் புத்தியுள்ள ஆராதனைன்ற தலைப்பின் கீழே ஆழமான சத்தியங்களை கற்றுக்கொண்டோம். அப்போ ஆபிரகாமனுடைய வாழ்க்கையிலிருந்து கற்ற பாடங்களை இங்கே நினைவு கூர்ந்து கற்றுக்கொள்ளலாம். ஆபிரகாமனுடைய ஆரம்ப வாழ்க்கையில் செஞ்ச ஆராதனையை பற்றி ஆழமாவோ அதிகமாவோ எதையும் சொல்லிட முடியாது. ஆனால் இங்கே இதை ஆய்வு செய்கிறது தகுந்த ஒன்றுன்னு நான் கருதுகிறேன். கர்த்தர் 1வது முறை ஆபிரகாமை சந்திச்சு வாக்குத்தத்தம் கொடுக்குறாருன்னு ஆதியாகமம் 12:1 பார்க்குறோம். 2வது முறை கொடுத்த வாக்குத்தத்தத்தை உறுதி செய்கிறாருன்னு ஆதியாகமம் 12:7 பார்க்குறோம். முதல் முறை கர்த்தர் பேசினதாகவும் 2வது முறை தரிசனமானதாகவும் வேதம் பதிவு செய்யுது. இப்படிப்பட்ட ஒரு சந்திப்பை ஆபிரகாம் எதிர்பார்த்திருக்க முடியாது. தேவன் தன்னை ஒரு பொருட்டா கருதி சந்திச்சது மிக ஆச்சரியத்தை கொடுத்துருக்கும். அவருடைய மகத்துவத்தை பார்க்கக்கூடிய அரிய வாய்ப்பு. கர்த்தர் தரிசனமாகும் பொழுது அவருடைய அன்பு, அக்கறை, ஆசீர்வாதம், கிருபை, தயவுன்றத அதிகமாக உணரவும் ஆபிரகாமுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. கர்த்தரை நேரடியாக பார்க்கக்கூடிய ஆபிரகாமுடைய உள்ளம் பிரமிச்சு வியந்து இருக்கும். தன்னை அழைச்சி நடத்தி வந்து தனக்கும் தன்னுடைய சந்ததிக்கும் கொடுப்பேன்னு உறுதியளிப்பவரை நேரடியாக பார்த்ததும் அவனுடைய ஆத்மா நிச்சயம் களி கூர்ந்திருக்கும். இந்த சந்திப்பு ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒன்று. அந்த சந்தோஷத்தின் வெளிப்பாடே அவன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்ட ஏவுச்சு. ஆமாம், கர்த்தர் செய்யக்கூடிய செயல்களையும் அதிசயத்தையும் காணும் பொழுது அதுக்குரிய சரியான பதில், அதாவது ரெஸ்பான்ஸ் நம்மக்கிட்ட இருக்கணும். நன்றியால் உள்ளம் நிறையப்படணும். இப்படி எழுந்த இந்த உணர்வுனால தான் ஆபிரகாம் பலிபீடம் கட்டினான். இது ஆண்டவர் அவனை சந்திச்சதை நினைவு கூறக்கூடிய ஒன்றா இருக்கணும்னு அவன் கருதினான். அவனுடைய விசுவாசத்துக்கும் கீழ்ப்படிதலுக்கும் கிடைச்ச அங்கீகாரமாக அவனால் உணர முடிஞ்சுது. அவன்தான் அவனுடைய குடும்பத்தில் 1வது விசுவாசி. அவனுக்கு பின் வர்றவங்களுக்கு முன்மாதிரியான செயல்களை ஆபிரகாமனுடைய விசுவாசம் செஞ்சுது. அவனுடைய விசுவாசமே அவன் கர்த்தர் சொன்ன எல்லா வார்த்தையிலையும் முழு நம்பிக்கையும் வளர்க்க உதவுச்சு. கர்த்தரை விசுவாசிக்கிற ஒருவன் அதில் படிப்படியாக வளரும்போது ஆண்டவரை ஆராதிக்கவும் தொழுது கொள்ளவும் உந்தப்படுவது இயல்பே. அவனுடைய விசுவாசம் தேவன் மேலே அன்பையும் வளர செஞ்சிச்சு. தன்னை நேசிக்கக்கூடிய இப்படியாப்பட்ட கர்த்தரில் அன்பு கூறாமல் எப்படி ஒருத்தரால் இருக்க முடியும்? அவனுடைய உள்ளத்தில் ஆண்டவர் மேலே அன்பு பெருக்கெடுத்துச்சு. இப்படியாப்பட்ட அன்பின் வெளிப்பாடே அவனை ஆண்டவரை தொழுது கொள்ள வச்சுது. இன்னைக்கு ஆராதனைன்றது நமக்கு ஏதோ சடங்காச்சாரமான ஒன்றா ஆயிடுச்சுன்றது மறுக்க முடியாத உண்மை. கொரோனா வந்து நம்ம எல்லாரும் கடந்த 2 வருடங்களாக வீட்டிலேயே முடக்கி வச்சிடுச்சு. நாம் சபையாக கூடி வர முடியாமல் பல மாதங்கள் தவிச்சோம். தேவ பிள்ளைகளை நேரில் பார்க்க முடியாமல் தனிமைப்படுத்தப்பட்டோம். அந்த சூழ்நிலையில் சபையாக ஆராதிக்க முடியல. கடந்த 2 வருடங்கள் இயல்பாக வேலைகளை செய்ய முடியலை. இப்படி இருக்கிறப்போ நம்ம எத்தனை பேர் தினமும் கர்த்தரை தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆராதிச்சு வந்தோம்? எத்தனை குடும்பங்கள் கர்த்தருடைய உறவை ஆழமாக வளர்த்ததுன்றது மிகப்பெரிய கேள்விக்குறியே. நம்மளை மீட்டு நித்தியத்தை வாக்குத்தத்தம் செஞ்சுருக்கக்கூடிய தேவனை நாம் தொழுது கொள்வது நம்மளுடைய விசுவாசத்தினாலேயும் அன்புனாலேயுமா, இல்லை எல்லாரும் செய்கிறாங்க, இப்படி செய்யலைன்னா எனக்கு ஆசீர்வாதம் இல்லைன்னு என்றதுனாலையா? உங்கள் ஆராதனை எதனால் வெளிப்படுது? இன்னைக்கு நம்மளையே ஜீவ பலியாக படைக்கிறதையே புத்தியுள்ள ஆராதனையாக பார்க்குறோம். அவருக்கு பிரியமாக வாழ்கிறதையே தேவன் எதிர்பார்க்குறாரு. ஆபிரகாம் கீழ்ப்படிஞ்சதே கர்த்தருக்கு அர்ப்பணித்த பெரிய ஆராதனை. அதோடு நிற்காம அவன் பலிபீடத்தையும் கட்டி தன்னுடைய அன்பையும் விசுவாசத்தையும் காட்டுறான். நாம் இன்னைக்கு எப்படியாப்பட்ட ஆராதனை செய்கிறோன்றத ஆராய்ஞ்சு பார்த்து நம்மளை திருத்தி கொள்ளலாம். சபை கூடினாலும் கூடாவிட்டாலும்
தனி மனிதனா கர்த்தரை ஆராதிக்க நம்மளுடைய இருதயம் நன்றியால நிறையட்டும். தேவன் தாமே கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமேன்.